அண்ணாமலை வந்து ஒரு விஷயத்துல கிளவரா இருக்காரு. அவர் லண்டனுக்கு போன போது அவருக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்பட்டது, வார் அப்படின்ற புக்கு பேரே வார் தான். ஓகே. அது வந்து ரெஃபரன்ஸ் மேனுவல் ஃபார் ஆல் கமாண்டர்ஸ். உலகம் முழுக்க இருக்கிற ராணுவ தளபதிகள், எல்லா நாட்டு தளபதிகளும் படிக்கிற பைபிள் அந்த வார்ங்கிற புக்கு தான். முதல் உலக மகா யுத்தத்துல என்ன நடந்ததுங்கிற ரெஃபரன்ஸ் புக். ஓகே. அந்த ரெஃபரன்ஸ் புக்கு அண்ணாமலையிடம் கொடுக்கப்பட்டதோ இல்லை வாங்கினாரோ லண்டன்ல தெரியல. அந்த புக்கில் என்ன போட்டிருக்கான், பாலிடிக்ஸ் இஸ் வார் டியூரிங் பீஸ் டைம். பாலிடிக்ஸ் இஸ் வார் டியூரிங் பீஸ் டைம். அரசியல் என்பது சமாதான காலத்தில் ஒரு போர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். அந்த போர்ல சாமதான தான பேத கண்டம் எல்லாம் வச்சுருக்க மாதிரி. அது என்ன போட்டிருக்கான், டோன்ட் நெவர் ஷோ யர் கார்ட்ஸ். அண்ணாமலை அந்த புக்கு தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. இப்போ நெவர் ஷோ யர் கார்ட்ஸ், எனிமி ஷுட் நாட் நோ யுவர் மூவ்ஸ், கன்ஃபியூஸ் தம். இதெல்லாம் அதில் இருக்கு அந்த புக்கில். கீப் ஆல் கெஸ்ஸிங், எல்லாரும் கெஸ் பண்ண வைக்கணும். அண்ணாமலை இருப்பாரா, அப்போ வர மாட்டார், அப்போ எல்லாரும் கெஸ் பண்ண வைக்கும். அப்புறம் வந்து பட் ஒர்க் சைலண்ட்லி சீக்ரெட்லி. இத்தனையும் அந்த புக்கிலேருந்து அவர் எடுத்து அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த மாதிரி பேசுறாரு. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து அண்ணாமலை தான் தலைவர்னு சொல்லும்போது எங்க தேர்தல் வரப்போகுது? தேர்தலில் போட்டி போட மாட்டேங்கிறாரு. தேர்தலே இருக்க போறது இல்ல, நியமனம் தான். இது வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் யாரோ ஒரு பத்திரிகையாளர் திருப்பி கேட்டாங்களா அண்ணாமலைட்ட, சார் தமிழ்நாட்டில் எப்போ சார் கடந்த முறை தேர்தல் நடந்தது தலைவர் பதவிக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒன்னா புதுசாக வந்திருக்கலாம். ஒரு ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்டானா, தேர்தல் கிடையாது. அண்ணாமலை சொன்னது கரெக்ட். தேர்தலில் போட்டி போட மாட்டேன், அதுவும் கரெக்ட். போட்டி இருந்தாலும் போட்டி போடுறதுக்கு. மூணாவது, அடுத்த தலைவர் பேசுவார், நான் தான் அடுத்த தலைவர்னு சொல்லிட்டாரு. அடுத்த தலைவர் பேசுவான்னா அடுத்த தலைவர் எல்முருகனோ நைனா நாங்க எதனா இல்லை, நான் தான் பேசுவேன். அது எதுக்குன்னா நான் சொன்ன கன்ஃபியூஸ் த பீப்புள், ஜனங்களை அப்படி கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அண்ணாமலை திருப்பி தலைவராக வர்றார், அதில் எந்த டவுட் இல்லை. ஆனால் அவர் சில மாற்றங்களை எதிர்கொள்ள வேணும். அதிமுக கூட்டணிக்கு அவர் மனதளவில் தயாராயிட்டாரான்னு தெரியல. உங்களுடைய பதிலே எனக்கு 2 விதமா இருக்கு. முடிவு அண்ணாமலை கிட்ட தான் நீங்களும் சொல்றீங்க, ஆனா அடுத்த தலைவர் அண்ணாமலை தான் சொல்றீங்க. இது எனக்கு ஒரு குழப்பம். முடிவை ஒத்துக்கிட்டாருன்னா அண்ணாமலை அடுத்த தலைவர் தானே. கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாருன்னா அடுத்த தலைவர் தான். ஓகே. ஆனா அது கூட்டணிக்கு ஒத்துக்கிற மனநிலையில் அண்ணாமலை இருக்காரா இல்லையாங்கிறது அண்ணாமலை தவிர உங்களுக்கு எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் சொல்லி ஆகணும். அவர் சொல்லி ஆகணும். ஆனா அவர் அந்த வாருங்கிற புக்கை ஃபாலோ பண்றாரு. இப்போ அவர் கன்ஃபியூஸ் பண்றாரு, மாத்தி சொல்றாரு. அது சொல்றது பொய்ன்னு சொல்ல மாட்டேன். தேர்தலே கிடையாது, தேர்தல் இல்லைன்னு அர்த்தம். ஓகே. இது வரைக்கும் எப்ப தேர்தல் தமிழ்நாடு தமிழக தேர்தலில் போட்டி போட்டாங்களா? போட்டி போட்டாங்களா? சிபிஆர் போட்டி போட்டாரா? யார் போட்டி போடுறாங்க? அது பாதி பத்திரிகையாளர்களுக்கே சரித்திரம் தெரியல. ஆனால் அவன் தேர்தலில் போட்டி போட மாட்டார் அப்படின்னா அண்ணாமலை அடுத்த மாநிலத்தில் கிடையாது அப்படின்னு எழுதுறாங்க. தப்பு. திரும்பி கேட்கணும், எப்போ தேர்தல் இருந்ததுன்னு. ஸோ அண்ணாமலை வந்து மனநிலை இப்போ இருக்கிற நான் கேள்விப்பட்ட மனநிலை வரைக்கும் கூட்டணிக்கு ஓகே பண்ணி தலைவராக தொடருவார். ஏன்னா அவரோட எண்ணம் 26ல் பாஜக ஜெயிக்க வைக்கணும். அது இல்லாமல் சோல்ஜர் நெவர் லீவ்ஸ் டியூரிங் த வார். ஒரு போடும்போது சோல்ஜர் கத்தியை போட்டு போக மாட்டார். இப்போ கத்தியை போட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாருன்னா அவருக்கு தமிழ்நாட்டில் லெகசியே கிடையாது. இன்னும் 50 ஆண்டு காலம் கழித்து அண்ணாமலை என்ன பண்ணார் பாஜகக்குன்னா, சட்டசபை தேர்தல் 50 சீட்டு வாங்கி கொடுத்தாருப்பா, துணை முதலமைச்சராக வந்தார்ப்பா, ஏதாவது வாட் எவர் ரீசன் சொல்லணும். இப்போ அண்ணாமலை என்ன பண்ணானா, நடைபயணம் போனார், எல்லாம் பண்ணாரு, பாதி சண்டையில் கத்தியை கீழே போட்டு போட்டாரு. அது அண்ணாமலை பண்ண மாட்டார். அந்த காரணத்தினால தான் நான் சொல்றேன், ஒரு சோல்ஜர் வில் நெவர் டிராப் த வெப்பன் டியூரிங் த வார் அப்படிங்கிற மீனிங்ல தான் அண்ணாமலை இந்த சரி அதிமுக தானே கூட்டணி வச்சு பார்த்துக்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்ற ஒரு வழிக்கு வே அரவுண்ட் வந்து எடுத்துட்டு போறோம்னு என்னோட எண்ணம். ஓகே சார், பார்க்கலாம் சார். இன்னும் 9ஆம் தேதி அந்த அறிவிப்பு வந்துடும் சொல்றாங்க. நம்ம என்ன இருக்குன்னு அப்பயும் கூட நம்ம விரிவாக பேசிக்கலாம். இப்போது வரைக்கும் அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார், அண்ணாமலை தலைவராக நீடிப்பார். ஆனாலும் நீங்க பதவியில இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். அது வந்து எங்க கிட்ட பால் இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குன்னு டெல்லி தகவல்கள் வந்து ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியவங்க நன்றி சுவாமி சார்.